சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு கொடுத்தவர்களிடம் தவேக தலைவர் விஜய் இன்று நேர்காணல் நடத்துகிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் இன்று ஆஜராக வேண்டி சிபிஐ சம்மன் அளித்திருந்த நிலையில் விஜய் இன்று நேர்காணலை நடத்துகிறார். சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள விஜயின் தவேக தயாராகி வருகிறது. இதையொட்டி கடந்த மாதம் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்றது. அந்த வகையில் 234 தொகுதிகளுக்கு 4200க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்தது. இந்த நிலையில் விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் விஜய் இன்று முதல் நேர்காணல் நடத்துகிறார். இதற்காக பனையூரில் உள்ள அலுவலகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை 10:30 மணிக்கு நேர்காணல் தொடங்கியது. முதல் நாள் நேர்காணலில் யார் யார் பங்கேற்க வேண்டும் என்பது குறித்து இமெயில் மூலம் தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தவேகவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகிகள் நேர்காணலை நடத்துகின்றனர். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ வழக்குக்காக விஜய் டெல்லி செல்ல இருந்தது. இந்த நிலையில் கட்சி பணி பல்வேறு நிகழ்ச்சி காரணமாக சிபிஐ அலுவலகம் வர இயலவில்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டு 15 நாட்கள் அவகாசமும் கோரியிருக்கிறார் விஜய். இதற்கு முன்பு ஜனவரி 12ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதியில் விசாரணை நடத்தியது. இத்துடன் விசாரணை நிறைவடைந்தது என்று நினைத்திருந்த நிலையில் ஆனால் நேற்றைய தினம் திடீரென சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் இன்று விஜய் டெல்லிக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தனக்கு கட்சி பணிகளும் அலுவலக பணிகளும் நிறைய இருப்பதால் 15 நாட்கள் அவகாசம் கேட்டிருப்பதாகவும் இன்று கட்சி பணியில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். 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 என்ன சார் நடக்குது விஜயை சுற்றி? ஒரு பக்கம் பார்த்தா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தனி மனிதம் சார்ந்து அவங்களுக்குள்ள ஃபேமிலி இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு, அது நம்ம பேச வேண்டாம். அரசியல் ரீதியாகவே நம்ம அணுகுனோம்னா இப்போ கரூர் வழக்குலையும் நாளைக்கு நீங்கள் வந்து டெல்லியில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. திரும்ப ஏற்கனவே நம்ம ஜனவரி மாதம் பார்த்தோம் என்னென்னா, பொங்கலுக்கு முன்னாடி ஒரு டைம், பொங்கலுக்கு அப்புறம் போஸ்ட் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு டைம், 2 டைம் வந்து டெல்லிக்கு போய் ஆஜரானார். இப்போ நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே வேளையில் செய்திகளில் நம்ம பார்க்குறோம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்டிஏ சார்பாக நடத்தப்படுறதாகவும் சொல்கிறாங்க. என்ன நடக்குது விஜயை சுற்றி? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு சிபிஐ சம்மன், நான் சிபிஐ சம்மனை ஏற்கனவே ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஹஸ் பீன் கால்ட் ஒன்லி அஸ் அ விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ். அதை வழக்கறிஞராக நாங்கள் எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு அக்யூஸ்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐஓ வில் நாட் பி சேஞ்ச்டு. ஐஓன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். 2 வாட்டி விஜய் வந்து சிபிஐ தரப்பில் போய் பண்ணால் 2 வாட்டி டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் தான் வந்து அவருக்கு வந்து நோட்ஸ் எழுதியிருக்காங்க. விசாரணை அதிகாரிகள், விசாரணை அதிகாரின்னே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்கள வந்து விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுக்கு வந்து தெர் வில் பி அ ப்ராப்பர் கைடன்ஸ். தட் இஸ் ஐஓ வந்து சேஞ்சே ஆக மாட்டாங்க இன்வெஸ்டிகேஷனில் கூட. தட் ஐஓ ஹேஸ் டு பி ப்ரெசன்ட். அவங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, பட் கன்சர்ன்ட் ஐஓ ஆல்சோ டு பி ப்ரெசன்ட். புரிஞ்சுங்களா? அதுதான் வந்து ஒரு சிபிஐயில் வந்து ஒரு இருக்கிற ஒரு நடவடிக்கை. பட் ஆனால் இங்கே விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி வேறு ஆஃபீஸர்னு இது பண்ணாங்க, அவர் ஏதோ லீவில் போயிருந்தாருன்னு இன்னொரு ஆஃபீஸர் இது பண்ணாங்க. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ், அதாவது தேர் கனெக்டிங் த டாட்ஸ். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மற்றவங்கன்னா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஓகேங்களா, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த கனெக்டிங் டாட்ஸை வந்து, ஏன்னா அது வந்து கான்ஸ்பிரசி தியரியாகவும் வந்து அதை பார்க்கறதுனால. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தமிழக அரசுக்குள்ள போலீஸ் எப்படி தமிழக அரசு கண்ட்ரோலில் இருக்குதோ, சிபிஐ வந்து யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் ஒன்று இருக்குது. உண்மை தான் அதுவும், ஓகேங்களா. அந்த உண்மையை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது விஜய்க்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹியர் த சிபிஐ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் பை த சுப்ரீம் கோர்ட் and CBI has been monitored by the SIT. SIT வந்து Special Investigation Team, where retired Supreme Court judge and headed by the administrative authorities. 2 IAS ஆஃபீஸரும் அங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, as like that government cannot take the authority. And month on month அந்த reports also is going to Supreme Court. ஸோ இவ்வளோ டேங்கிள் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் cannot be இந்த சூழ்நிலைகள், இந்த இதெல்லாம் வந்து சிபிஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இது பண்ண முடியாது. இது ஒரு ரெகுலராக நடக்க வேண்டியது தான். ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 2வது முறை சொன்னும்போது அடுத்த நாளே நீங்கள் வாங்கன்னு தான் சொன்னாங்க, ஓகேங்களா. அப்போ அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்னால் இருக்குது, ஓகேங்களா, அதனால வந்து லெட் அஸ் ஷெட்யூல் பை இதுன்னு.
நீங்கள் நல்லா ஒன்று யோசிக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு அக்யூஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் அடுத்த நாளைக்கு வாப்பா அப்படின்னாங்கன்னா வந்து நான் அடுத்த வாரம் வரேன்னு ஒரு அக்யூஸ்டு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஓவர் இட் இஸ் அக்யூஸ்டஸ் அண்ட் அக்யூஸ்டு தான், புரிஞ்சுங்களா? அதில் சம்மன் கொடுத்துட்டாங்கன்னா வந்துடணும். இங்கே வந்து விஜய் வந்து விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ் தான். இதை பற்றி நம்ம வந்து ஒன்றும் பீதி அடைய வேண்டியதில்லை. கடந்த முறையே நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம், 500க்கும் மேற்பட்ட கேள்விகள், கிடுக்குப்பிடி கேள்விகள் செய்தியில வந்திருந்தது. அதுதான் சொல்றேன். இந்த முறை என்ன செய்திகள்ல வந்திருந்தீங்கன்னா, ஜனவரி மாசம் அவர் போகும்போது முன்னுக்கு பின்முரணாக நிறைய பதில் சொன்னார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த விசாரணைக்கு திரும்ப கூப்பிட்டுருக்காங்கன்னு ஒரு செய்தியில அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐல என்ன விசாரிச்சிருக்கோம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க என்ன விசாரிச்சிருக்காங்க, என்ன கொஸ்டினர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் அத்தாரிட்டிக்கு தெரியணும். ஓகேங்களா? அவர் முன்னாடி போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வந்த உடனே இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி வந்து மீடியாவில் வருது அப்படின்னா இது நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டா? வழக்கறிஞராக எனக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை. அப்படி நடந்துச்சுன்னா ஓகேங்களா, அப்புறம் என்ன இது வந்து நான் சொல்கிறது கோடி மீடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வென் சம்படி எப்படி இது நடக்கும்? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிற விஷயமா அது? ஈவன் தோ ஒரு விஷயம் இல்லை. சோர்ஸ் நீங்கள் சிபிஐலேருந்து நீங்கள் சோர்ஸ் எடுக்கிறேங்கிறீங்களா? You know this is a very wrong narrative. You are making, அதாவது விஜய்னு போட்டு உங்க டிஆர்பி ஏத்துறதுக்கு மட்டும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விஜயை பயன்படுத்திட்டு அவருக்கு ஒரு ராங் நெரேட்டிவ் செட் பண்ணதுங்கிறது தான் என்னோட அலிகேஷனு. எப்படிங்க ஒரு நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்துச்சுன்னா சோர்ஸ் எடுத்துருவீங்களா? ஒரு சிபிஐல இருந்து நீங்க எடுத்துருவீங்களா? யூ நோ திஸ் இஸ் அட்ராஷியஸ். ஓகேங்களா? சோர்ஸ் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் விஜயும் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த சோர்ஸ் இருக்குன்னா அந்த ஆஃபீஸர் உனக்கு சொன்னாங்களா? இல்லைன்னா விஜய் வந்து வெளியில சொன்னாப்லையா? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஆல் திஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹஸ் பீன் சோல்ட். நேஷனல் மீடியா இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு மீடியா இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். இப்படி ஒரு ராங் நரேட்டிவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இது யோசிச்சு பாருங்க. ஒரு சிபிஐ ஆஃபீஸர் நான் வந்து இவ்வளோ கேள்வி கேட்டேன், கிடுக்குப்படி கேள்வி கேட்டேன், எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? இது சாத்தியம் உண்டா? இது சாத்தியம் உண்டா? ஏன்னா 10 பேரை வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இதுனா என்னது இது? அந்த மாதிரி வந்து க்ளோஸ்டு சேம்பர்ல தென் சுப்ரீம் கோர்ட் இஸ் மானிட்டரிங் திஸ் கேஸ். அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி என்ன அள்ளி தெளிக்கிறது என்ன? ஜஸ்ட் டு ரன் யுவர் டிஆர்பிஸ். தீஸ் பீப்புள் ஆர் ஜஸ்ட் மேக்கிங் மணி பை விஜய் பை கிவிங் ராங் அலிகேஷன்ஸ். இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ் கொடுத்து இவங்க டிஆர்பிக்கு இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு விஜய் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி விசாரணை கமிஷன் ஒன்று இருக்கும். ஆறுமுகசாமி ஆணையம் கமிஷனாக இருக்கட்டும், ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்டெர்லைட் சம்பந்தப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிட்டியாக இருக்கட்டும், விசாரணைக்கு ஆஜரானவங்க எல்லாருமே வந்து வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்தது, அவங்க நேரடியாக கொடுக்கலனாலும் அட்வொகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்காது. இல்லை அது வென் நான் வந்து இந்த சூழ்நிலை மட்டும் இல்லை, ஓகேங்களா, ஃபார் எனி நீட் ஆஃப் எனி லீகல், ஓகேங்களா, அவர் விஜய் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணியம் காக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் என்டர்டெயின் மீடியா ட்ரையல். ஓகேங்களா, நாங்கள் கோர்ட்டுக்கு போகிற வக்கீலுங்க. ஓகேங்களா, கோர்ட்டுக்கு போகிற வக்கீலுக்கு தெரியும் வி வில் நாட் என்டர்டெயின் த மீடியா ட்ரையல். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் இல்லை, அவங்க தரப்புலேருந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா they didn't talk about it. They never spoke about CBI till date. They never spoke about இதை பற்றி ஜனநாயகம் படத்தை பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா, they never spoke about even about his personal issues. It shows they are very very clean and good. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.